அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜனவரி 28, 2025 கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு. இந்த 76வது குடியரசு தினத்திற்காக தமிழ்நாடு அரசு பல விருதுகளை வழங்கியிருக்காங்க. அதுல வீர தீர செயல் புரிந்ததற்கான அண்ணா விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெற்றிவேல் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்க. ரெண்டாவது, மத இனம் வேறுபாடு பாராமல் மக்களுக்கு சேவை புரிந்ததற்காக வழங்கப்படும் கோட்டை அமீர் விருது அமீர் அம்சா அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மூணாவது, சிறந்த வேளாண் விருது கொடுத்திருக்காங்க. அது முருகவேல் அப்படின்றவங்களுக்காக வழங்கியிருக்காங்க. நான்காவது, மாநிலத்தின் சிறந்த காவல் நிலையம் அப்படின்ற விருதை பெற்ற முதல் மாவட்டம் எது அப்படின்னா மதுரை. ரெண்டாவது திருப்பூர். மூன்றாவது திருவள்ளூர். அடுத்த டாபிக் இந்தியா. இந்தியால சஞ்சய் அப்படின்ற போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு அப்படின்றத பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சஞ்சய் போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா அனைத்து நில மற்றும் வான்வெளி வகையான போர்க்களத்தை உணர்வு கருவியா இது செயல்படும். ரெண்டாவது, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரைக்கும் 25 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு தான் வாங்குற சம்பளத்துல 50% ஓய்வூதியமா கிடைக்கும் அப்படின்னும் 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்குறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மாதம் 10,000 ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் குறியீடுகள். காஃபி உற்பத்தியில இந்தியா உலக அளவுல 7வது இடத்துல இருக்குது. நம்ம காஃபி உற்பத்தியில இந்தியாவோட ஆண்டு ஏற்றுமதி எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1.29 பில்லியனா இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகபட்சமா காஃபி உற்பத்தி பண்ணுது அப்படின்னா கர்நாடகா. அடுத்த டாபிக் விளையாட்டு. ஐசிசி கிரிக்கெட் ஆனது சிறந்த வீரர்களுக்கான விருதுகளை கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் யாரு அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ரா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீராங்கனை அப்படின்ற விருது ஸ்மிருதி மந்தனா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மூணாவது, சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர் அப்படின்ற விருதை அஸ்மத்துல்லா ஒமர் சாய் அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் ஆப்கானிஸ்தான் வீரர். அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். ஃபர்ஸ்ட், தரவு தனியுரிமை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி 28. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உங்கள் தரவை கட்டுப்படுத்தவும் அப்படின்றது. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் ரெடியூசிங் CO2 எமிஷன் டே என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 28. இதற்கான கருப்பொருள் இப்போது செயல்படுங்கள், உச்ச உமிழ்வுகள், உச்சநிலை மாற்றம்.